ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். ஆதார் கார்டில் எல்லாருமே தங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த அப்லோடுக்காக எந்த விதமான கட்டணமும் வசூலிக்க மாட்டாங்க. இலவசமாக ஆன்லைனில் அப்லோட் பண்ணலாம். ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்காக என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் பயன்படுத்தலாங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்காக உங்ககிட்ட எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் இல்லாத பட்சத்தில் நீங்களாகவே ஒரு டாக்குமெண்ட்ஸை எப்படி உருவாக்கலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய ஆதார் ஆணையம் யாரெல்லாம் ஆதார் கார்டு எடுத்து கடந்த 10 வருஷமாக எந்த விதமான கரெக்ஷனும் பண்ணாதவங்க உடனே தங்களுடைய ஆதார் கார்டில் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆதார் கார்டு எடுத்து கடந்த 10 வருஷமாக உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இந்த மாதிரியான எந்த விதமான கரெக்ஷனும் பண்ணலை அப்படின்னா அந்த நபர்கள் தங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும். ஆன்லைனில் இந்த சேவைக்கு எந்த விதமான கட்டணமும் வசூலிக்க மாட்டாங்க. ஸோ இலவசமாகவே மை ஆதார் போர்ட்டலில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஆஃப்லைனில் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா அதற்காக ₹50 கட்டணமாக வசூலிக்கிறாங்க. ஸோ ஆதார் சேவை மையத்துக்கு போய் இந்த டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணும் பட்சத்தில் ₹50 நீங்கள் கட்டணமாக செலுத்தணும். ஆன்லைனில் மை ஆதார் போர்ட்டலில் இந்த டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணும் பட்சத்தில் அதற்காக எந்த விதமான கட்டணமும் வசூலிக்க மாட்டாங்க. இந்த இலவச சேவையை ஜூன் 14, 2023 வரைக்கும் வழங்குறாங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அட்ரஸ் ப்ரூஃப்காக நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுறீங்களோ அதில் உள்ள அட்ரஸும் ஏற்கனவே ஆதார் டேட்டாவில் உள்ள அட்ரஸும் ஒரே மாதிரி இருக்கணும். வேறு வேறு அட்ரஸாக இருக்கும் பட்சத்தில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆதார் டேட்டா பேஸில் உள்ள அட்ரஸ் மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் ஒரு டாக்குமெண்ட்ஸை எப்படி நீங்கள் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சர்டிஃபிகேட் ஃபார் ஆதார் என்ரோல்மெண்ட் அப்டேட் டு பி யூஸ்டு ஒன்லி as ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்காக இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸை இந்திய ஆதார் ஆணையம் தங்களுடைய அஃபிஷியல் வெப்பேஜ்லேயே அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய டவுன்லோடிங் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஆல் டீட்டெயில்ஸ் டு பி ஃபில்ட் இன் பிளாக் லெட்டர்ஸ். ஸோ இந்த ஃபார்மை பிளாக் லெட்டர்ஸில் மட்டும்தான் ஃபில்அப் பண்ணணும். ரைட் சைடில் டேட் கொடுத்துருக்காங்க. டேட், மந்த், இயர். இதில் எந்த டேட்டா நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ அதிலிருந்து அடுத்த 3 மாதத்துக்குள்ளே இந்த லெட்டரை ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து ரெசிடென்ட் டீட்டெயில்ஸ். ஃபர்ஸ்ட் ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் கொடுத்துருப்பாங்க. இந்திய குடிமகனாக இருந்தீங்க அப்படின்னா ரெசிடென்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நான் ரெசிடென்ட் இந்தியன், அதாவது அயல்நாட்டில் வசிக்கிறவங்க நான் ரெசிடென்ட் இந்தியன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். அடுத்து நியூ என்ரோல்மெண்ட், அப்டேட் ரிக்வஸ்ட் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. புதிய ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் இதே ஃபார்ம் தான். ஸோ அப்டேட் பண்ணுறதுக்காக அப்டேட் ரிக்வஸ்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் போதும். அடுத்து ஆதார் நம்பர், உங்களுடைய 12 இலக்க ஆதார் நம்பரை இந்த பாக்ஸ்க்குள்ளே ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபுல் நேம், கேர் ஆஃப், ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட், ரோடு, லேண்ட்மார்க், ஏரியா, லொக்காலிட்டி, வில்லேஜ், போஸ்ட் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை அந்தந்த காலமில் ஃபில் பண்ணுங்கள். அதற்கு கீழே உங்களுடைய பின்கோட், டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணுங்கள். ரைட் சைடில் உங்களுடைய சிக்னேச்சர் அல்லது தம்ப் இம்ப்ரெஷனை இந்த பாக்ஸ்க்குள்ளே ஃபில் பண்ணணும். அதற்கு ரைட் சைடில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர்டு ஃபோட்டோகிராஃபை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபோட்டோவினுடைய சைஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைஸில் உங்களுடைய ஃபோட்டோவை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபையர் டீட்டெயில்ஸ் டு பி ஃபில்டு பை த சர்டிஃபையர் ஒன்லி. இந்த ஃபார்மை ஏதாவது ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் குரூப் ஏ, வில்லேஜ் பஞ்சாயத்து ஹெட் ஆர் முக்கியா, கெசட்டட் ஆஃபீஸர் குரூப் பி, எம்பி, எம்எல்ஏ, எம்எல்சி அல்லது முனிசிபல் கவுன்சிலர், தாசில்தார், ஹெட் ஆஃப் ரெகக்னைஸ்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அதாவது ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர், சூப்பரிண்டென்ட், வார்டன், மார்டன், ஹெட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ரெகக்னைஸ்டு ஷெல்டர் ஹோம்ஸ் அல்லது இபிஎஃப்ஓ ஆஃபீஸர் இதில் யாராவது ஒரு நபர் இந்த ஃபார்மில் சிக்னேச்சர் பண்ணணும். யார் சிக்னேச்சர் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேம் இதில் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து அவங்களுடைய டெசிக்னேஷனை இதில் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ், எந்த ஆஃபீஸில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஆஃபீஸ் அட்ரஸை ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் அவங்களுடைய சிக்னேச்சர் வித் ஸ்டாம்பையும் ஃபில் பண்ணணும். இந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணணுங்கிற எக்ஸாம்பிளை இதற்கு கீழேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதே மாதிரியே உங்களுடைய ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த ஃபார்மை உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்காக ஃபார்ம் சிக்னேச்சரான டேட்லேருந்து அடுத்த 3 மாதம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.